பீமன் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த காணொலியை நம்ம முழுக்க முழுக்க பேச போறோம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழிவுகரமான ஒரு திட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் அப்படிங்கிற விஷயத்தை நெருக்கி போயிட்டு இருக்கும் போது இங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யணும்னு வந்தவங்க நிறைய பேர் திரும்ப எந்த அழிவுகரமான திட்டங்களை நோக்கி ஆட்சி போயிட்டு இருக்கோ அவங்க கூடயே சேர்ந்து போயிட்டாங்க. இதுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விதிவிலக்கு. அவங்கள தவிர வேற யாருமே மக்களுக்கான அரசியலுக்காக களத்துல நிற்கல. ஆனா அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு ஆளும் கட்சியை எதிர்த்து மாற்று சக்தியாக வருவேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தோராயமாக 2 வருடங்களை நெருக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல அவர் ஒரு அரசியல் எப்படியெல்லாம் பண்ணணும், இல்லை இது வரைக்கும் எப்படிலாம் அரசியல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஒற்றுமையுமே இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட முறையை கையாண்டுட்டு வராரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இதை அவர் அறியாமையில செய்யறாரா இல்லை தெரிஞ்சே செய்யறாரான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே திட்டமிட்டு தான் செய்யறாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம். காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுடைய நண்பர்களிடம் பகிருங்கள். உண்மையான அரசியல் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பீமன் வாழ்வுலையே இதை முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. காணொலியை முழுசாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்தடுத்த காணொலி போடும் பொழுது ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா 35 வருடங்களுக்கு மேல் பல திரைப்படங்கள் நடித்து அவருடைய நடன திறமை, அவருடைய நடிப்பு திறமை அப்படின்னு பல விஷயங்களை உள்ள வச்சு ஒரு ரசிக்கும் தன்மையாக ஒரு நபராக உருவெடுத்திருக்கிறார். அதாவது ஒரு எப்படி இனிப்புனா ஒரு சுவை எல்லாத்துக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி அனைத்து வயதினருக்கும் வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் திரைத்துறையில் வளர்ந்து வந்திருக்கிறார். இப்போ அவர் அரசியல் பிரவேசம் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது 2 வருடங்களாக கட்சியின் பெயரை அறிவித்து விட்டாச்சு. ஆனால் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்குமே பெயர் ஆதரவாக கொடுத்து நிற்கவில்லை. அவர் ஒரு சில வாக்கு வங்கியை கணக்கு வச்சு அவர் பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாரு. வாக்கு அரசியல் தான் செய்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா வாக்கு வரும், இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா வாக்கு வராதுங்கிற மாதிரி கணக்கு வச்சுதான் செய்கிறாரு. முக்கியமாக ஆணவ படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவினவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் எடுத்து முன் வருது. இப்படி பலர் விஜய் அவர்களுடைய அரசியலை முன்னெடுத்து வரும்போது கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுக்குமே செவி சாய்க்காத விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறதான் இருக்கிறதே பெரிய குழப்பமாக ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன் மௌனம் காக்கிறார் அப்படின்னா இதற்கு பின்னால்தான் இவருடைய அரசியல் சூழ்ச்சியோ இல்லை இவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியோ இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லைட்டாக உணர முடியுது. என்ன கேட்டிங்கன்னா, காதல் அதை ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ ஒருவர் மீது ஒருவர் அவருக்கு ஒரு காதல் முகம் ஏற்படும் பொழுது அந்த வயசு கோளாறும் கூட சொல்லலாம். அவங்க எப்படி அவர்கள் மீது இருக்கக்கூடிய குறையை கண்டுகொள்வதில்லையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் நடுவில் ஒரு வசியம் என்பது ஒன்று இருக்கு. இதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை அவருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துவதற்காக அவருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வெளியே தெரியப்படுத்தாமலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கியூரியாசிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு பொருள் சாதாரணமாக கிடைச்சிச்சுன்னா அந்த பொருளோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி திரைத்துறையில் இத்தனை வருடங்களாக பயணித்த விஜய் அவர்களுடைய பயணத்தில் அரசியல் பயணத்தை ஆரம்பித்த பிறகு அவ்வளவு சாதாரண பொதுமக்களை போய் அணுக முடியும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உடனே மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்றுட்டாருன்னா திடீர்னு அவ்வளவு எளிதாக விஜயை பார்க்க முடியும் அப்படின்னா இவரும் மற்றவங்க இன்னொரு மனுஷன் தானே என்னப்பா புதுசா இருக்கு, எப்போ பார்த்தாலும் விஜய் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அவருடைய அவைலபிலிட்டியை யாருக்குமே கொடுக்காம ஒரு பெரிய கியூரியாசிட்டியை ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. கட்சி பதவி அதாவது கட்சி அறிவிச்ச பிறகும் ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது, அதில் அவர் போட்டியிடல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, அதுலேயும் அவர் போட்டியிடல. இதெல்லாமே இடைத்தேர்தல்கள். அதுக்கப்புறம் நேராக நான் முதலமைச்சராக தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை முன்னெடுத்து ஒரு முயற்சி எடுத்து போட்டி போடுறான்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதெல்லாம் போட்டி போடலங்கிற ஒரு காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உண்மைத்தன்மை வெளிப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த இடத்துல ரிவீல் ஆகிடும். என்னதான் நம்ம ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சு பார்த்தோம், ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அவரோட உண்மைத்தன்மை ரிவீல் ஆகிடும். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிட்டு விஜய் தோத்ததே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக அது இருந்திருக்கிறது. அது மீறி போக மற்றவங்க சொல்கிறத கேட்ட உடனே இவர் எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டாருன்னா அது அவருக்கு எகென்ஸ்டாக திரும்பிடும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது. அப்போ பொக்கிஷமாக ஒரு சில விஷயங்களை பொத்தி வச்சு பாதுகாத்து வச்சு
நம்மளையுமே என்ன மாதிரி ஒரு கியூரியாசிட்டி உள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய பிறந்தநாள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, 10 நாளைக்கு முன்னால இருந்தே உங்க பிறந்தநாள் எப்படி இருக்க போதோ, நமக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் வரப்போகுதோ, நம்ம எப்படிலாம் கொண்டாட போறோமோ, என்ன மாதிரிலாம் கேக் வெட்ட போறோமோ அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா எனக்கு இந்த மாதிரி கேக் வேணுமா? அப்பா எனக்கு நீங்க இதை தீபாவளிக்கு இதை என்னோட பர்த்டேக்கு நீங்க கிஃப்டா கொடுப்பீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா? அப்படின்னு ஒரு 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 என்டர்டைனிங் மோட், எக்ஸைட்டட் மோட்ல இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி விஜய் அவர்கள் வருகிறார், விஜய் அவர்கள் கிளம்பிட்டார், அவர் நகர்ந்துட்டாரு, அவர் குனிஞ்சுட்டாரு, அவர் நிமிர்ந்துட்டாரு, அவர் தலை சீவிட்டாரு, அவரோட முடி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே, ஐயோ அவர் முடி இப்படி இருக்குமோ, விஜய் குனிஞ்சுட்டாரு, ஐயோ அவர் முது வலிக்குமோ, இப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க அப்படியே அந்த கியூரியாசிட்டியோட லெவல்லையே வைக்கிறது. இந்த ரசிகர்களை இவரை ரசிக்கும் தன்மையிலேயே வைக்கிறது. ஏன்? வீட்டில் ஒரு ஸ்வீட்டு செய்கிறோம், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த ஸ்வீட் எப்படி இருக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? என்னப்பா இந்த ஸ்வீட்டும் அப்படி தானே இருக்குது, இதுவும் ஸ்வீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்வீட் மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே கலைஞ்சிரும். அந்த ஒரு விதமான ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வகுத்து கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை இப்படி ஒரு கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணியே கொண்டு போனோம்னா கடைசியில் தேர்தல் வரும்போது அந்த கியூரியாசிட்டி நமக்கு பெரிய ஹைப் கொடுக்கும். ஏன்னா விஜய் பேச மாட்டேங்கிறாருன்னே வச்சிருப்பாங்க. ஆனால் திடீர்னு விஜயோட கட்சிக்கு ஒரு சின்னம் அறிவிச்சாங்கன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கியூரியாசிட்டி மிகவும் வலிமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கோ இல்லை தேர்தல் நெருக்கி வரும்பொழுது இவர் சொன்னால் உடனே எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரி இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூரியாசிட்டி. அப்போ இந்த எதிர்பார்ப்பை மக்களுக்கு நடுவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இவருக்கு இந்த ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்கு விஜய் அவர்களுடைய உண்மையான எண்ணமும் குணமும் அரசியலும் எக்ஸ்போஸ் ஆகுதோ, வெளியே வருதோ, அன்னைக்கு புஷ்ன்னு குறைஞ்சிடும். அதுதான் உண்மை. அப்போ கம்பேரிட்டிவா பார்க்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் உள்ளபடியே பேசக்கூடிய சீமான் அவர்களுடைய அரசியலை கூட நம்பி நம்ம முழுசா இறங்கலாம்ங்கிறது எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அமைதி காத்து சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணி பின்பக்கம் என்ன விளைவு இருக்குன்னு தெரியாம திமுகவை வீழ்ப்போம், பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சரி திமுகவை வீழ்த்தி நீங்கள் பதவிக்கு வந்தால் என்னென்ன செய்வீர்கள் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கிடையாது. செய்யலைன்னா நான் அப்படி ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்றது வாய்ப்பும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள ரசிகர்கள் நீங்கள் அரசியல் ரீதியாக யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒரு காணொலியில் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. நம்மை ஆளக்கூடிய ஒரு நபர் நாம தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு தகுதியான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்னோடியாக இருந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் போன்ற ஒரு மாற்று கட்சியை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். பீமன் வாழ்வொலி இதான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம்.